வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன். அக்டோபர் மாதம் எந்தெந்த ராசி எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பேசுவோம். இந்த அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம், மிருகசீரிடம் 1 பாதம் 2 பாதம் ஆக 9 பாதம் அதில் இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடையது, கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானோடது, மிருகசீரிடம் செவ்வாயோடது 2 பாகம் அதில் இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி 2ஆம் இடத்துல தான் குரு பகவான் 18ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு செலவுகள் அதிகமாக 18ஆம் தேதி வரைக்கும் நல்ல செலவுகள் இருக்கும். சுபமான செலவுகள் வரும். கையில் காசு வந்துச்சுன்னா உடனே செலவாகுதுங்க. நல்ல நல்ல காரியத்துக்கெல்லாம் இந்த காரியமெல்லாம் நான் பண்ணணும்னு பார்த்தா பணம் வந்ததுங்க, டக்குன்னு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும். அது மாதிரி ரிஷபராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, நானே இப்போ நடந்துட்டு இருக்குதுங்களா, நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலேயும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு கடகராசிக்கு போயிடுவார் 18ஆம் தேதிக்கு மேலே. அப்போ கடகராசிக்கு போகிற போது நல்ல உச்சமாகிற குருவாக இருக்கிறதுனால நல்ல நிலைமைகள், தன்னோட அந்தஸ்து எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைமையை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உருவாகும். அது மாதிரி ரிஷபராசிக்காரங்க மேல் படிப்பு படிக்கணும், நான் அதுக்காக வெளிநாடு போகணும், அல்லது மேல் படிப்பு இங்கேயே நான் தொடர்றதுக்கு எனக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்குமா, டெஃபினட்டாக கிடைக்க அக்டோபர் மாதம் எடுக்கிற முயற்சிகள் அது சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிள்ளைக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, காசுக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறவங்க, கிடைக்க மாட்டேங்குதுக்கான கண்டிப்பாக கிடைக்கும். கடன் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இருக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடியவங்க, சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது எந்த மாதிரி வழக்குகளாக இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். நண்பர்களால் சில உதவிகளும் அந்த சரியான நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினருடைய உறவுகளும் சுமூகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் உருவாக்கும். குழந்தை குட்டிங்க அப்பா மேலே அம்மா மேலே ஒரு கோபமாக இருந்தது, ஒரு சிடுசிடுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக உங்களோட சுமூகமாக இருக்குது. எங்கள் அப்பா பேச்சை கேட்கணும், எங்கள் அம்மா பேச்சை கேட்கணுங்கிற நிலைமைக்கு குழந்தைகள் தன்னால் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன், பொது பலன் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அக்டோபர் மாதத்துக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதையெல்லாம் வச்சு தான் முக்கியமாக முடிவு பண்ண முடியும். அதுபோல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி எதிர்காலம் இருக்குது என்னென்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட குழு உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்திட்டு உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்கோங்க.